அரசியல் விமர்சனம் வந்து பொதுவா பேசுறவங்க எந்த கட்சிக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பொதுவா வந்து இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. எது உண்மை, எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி பேசுறவங்க எல்லாருமே வந்து விஜயனை வந்து சேலத்துல வந்து நிறைய வீடியோஸ் போடுங்க, சின்ன பசங்களாம் வந்து விசிலடிங்க அப்படின்னு சொன்னது வந்து யாருமே வந்து ஏத்துக்கல. ஏன்னா வந்து எலெக்ஷன் அப்போதான் வந்து அவங்களுக்கு வந்து பரீட்சையும் வரும், எக்ஸாமும் வரும். 10th பப்ளிக்கு 12th பப்ளிக்கு நீங்களாம் வந்து படிங்க, எலெக்ஷன் வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், சரிங்களா? பிள்ளைங்களா நீங்களாம் நல்லா படிங்க, உங்க அப்பா அம்மா நாங்க எல்லாருமே சேர்ந்து எலெக்ஷனை பாத்துக்கிறோம், நீங்க வந்து படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு வந்து அண்ணன் வந்து சொல்லியிருந்தா கரெக்டா இருக்கும். அதை விட்டுக்கிட்டு விசில் அடிங்க, வீடியோஸ் நிறைய போடுங்க அப்படின்னு வந்து சொன்னது வந்து தப்புன்னு சொல்றாங்க. ஆமா, இதை வந்து யோசிச்சு பார்த்தா தப்பு தான், சரிங்களா? அது மாதிரி வந்து அங்க வந்து ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்காரு. அங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? அங்க ஒருத்தங்க இறந்திருக்காங்கன்னா சாப்பிடுங்க, சாப்பிட வேணாம்னு சொல்லல, சாப்பிட்டு போய் அவங்கள போய் பார்த்துருக்கணும் ஆஸ்பத்திரியில. புஷியானது ப்ரோவும் போய் பார்க்கல, அதனால வந்து புஷியானது ப்ரோலாம் ட்ரோல் பண்ணி நிறைய வந்து டிஎன் ட்ரோல் மீடியாலாம் சூப்பராகவே வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணது வந்து தப்புலாம் கிடையாது, இருக்கிற ஃபேக்டை அப்படியே வந்து காமெடியா வந்து வெளிப்படுத்தி சொல்றாங்க. டிஎன் ட்ரோல் மீடியா வந்து நிறைய பேர் வந்து விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து அசிங்கமா வந்து கமெண்ட் பண்றதை நானும் பார்த்துருக்கேன். அவங்க வந்து நம்ம கட்சியில இருக்கிறது தான் வந்து அவங்க காமெடியா வந்து மக்களுக்கு சொல்றாங்க, சரிங்களா? அவங்க வந்து பொய்யான தகவலை காமெடியா வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்க்கல. நம்ம கட்சியில இருக்கிற ஃபேக்ட், சின்ன சின்ன மிஸ்டேக்கு அதெல்லாம் வந்து காமெடியா வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க. அதெல்லாம் வந்து டிஎன் ட்ரோல் மீடியா வந்து உண்மையிலேயே வந்து நல்லா பண்றாங்க பசங்க, சரிங்களா? இருக்கிற ஃபேக்டை அப்படியே சொல்றாங்க. அதே மாதிரி விஜயனா வந்து அந்த ஸ்டேஜில் சேலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ண மாதிரி சொல்லியிருக்கணும். ஆனால் பசங்களுக்கு வந்து 10th 12th வந்து கோல்டு காயின், அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, ப்ரைஸ் கொடுக்குற மாதிரிலாம் வந்து 2-3 வருஷம் கண்டினியூஸாக பண்ணாங்க, சரிங்களா? கல்வி விருது அப்படின்ட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் டைம்ல வந்து எல்லாருமே விசிலடிங்க, ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மாதிரியான சுயநலம் மாதிரி தான் இருக்கு, சரிங்களா? நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நாங்க சிஎம் ஆகணும், எங்க ஆட்சி வரணும், நீங்க படிங்க, இல்லாட்டி என் கூட்டத்துல வந்து யாராவது வந்து மண்டையை போடுங்க, என்னாலும் பரவாயில்ல, நாங்க வந்து சிஎம் ஆகணும். அதே மாதிரி விஜய் காரை வந்து யாருமே பேக் சைடு ஃபாலோ பண்ணி பைக்ல போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று சேலம் மீட்டிங் அப்போ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஒரு லேடிஸ் கான்ஸ்டபிள், சரிங்களா, ஒரு லேடிஸ் போலீஸ் மேல வந்து வண்டியை விட்டாங்க பசங்க. உண்மையிலே அந்த அக்கா பாவம், சரிங்களா? அந்த லேடிஸ் போலீஸ் அக்கா வந்து உண்மையிலே பாவம். ரோட்ல வந்து பைக்கை வந்து லைட்டா விட்டாங்க, பெரிய அடிலாம் இல்லை, சும்மா பைக்கை வந்து விட்டுட்டாங்க. இந்த மாதிரிலாம் யாருமே விஜயன் வண்டியை ஃபாலோ பண்ணி போகாதீங்கன்னு நிறைய டைம் சொல்லியும் நம்ம பசங்க அப்படிதான் ஃபாலோ பண்ணி போறாங்க. சரி, விஜயனை வந்து சொல்லிட்டாங்க விசிலடிங்க, ரீல்ஸ் போடுங்கன்ட்டு, எல்லாருமே வந்து நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்க. நான் சொல்றேன், எல்லாருமே விஜயனுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க, உங்க வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் ஓட்டு போட சொல்லுங்க, அதுவும் பண்ணுங்க. அதே மாதிரி நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்குங்க.